ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் டெக் பெஸ்தா. இந்த வீடியோவில் உங்களுடைய விண்டோஸ் 11 கம்ப்யூட்டரில் எப்படி கஸ்டம் பிரிண்டரை அல்லது உங்களுடைய லோக்கல் நெட்வொர்க்கில் ஒரு பிரிண்டரை டிவிடி டிரைவர் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு பிரிண்டரை இன்ஸ்டால் பண்ணணுன்னா கம்பல்சரி அதுக்கு டிரைவர் சாஃப்ட்வேர் வேணும். அதை அந்த பிரிண்டருடைய ஒரு டிவிடியை கொடுத்துருவாங்க. ஸோ அதை நம்ம உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சில சமயங்கள் இந்த டிவிடி டிரைவரை மிஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் அவங்க எப்படி அவங்களுடைய நெட்வொர்க் அல்லது லோக்கல் பிரிண்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் அந்த பிரிண்டரை கனெக்ட் பண்ணியிருக்கணும் அல்லது நெட்வொர்க்கில் இருக்கணும். அந்த பிரிண்டர் உங்களுடைய நெட்வொர்க்கில் இருக்கணும். ஸோ இப்போ கண்ட்ரோல் பேனலுக்கு போய்க்குங்க. ஸோ கண்ட்ரோல் பேனலில் டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்னோடய நெட்வொர்க்கில் இருக்கல ஐபிஎம் பிரிண்டரை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஆட் பிரிண்டர் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த டிவைஸை ஸ்கேன் பண்ணோம். இது ஸ்கேன் பண்ணுறப்ப கம்பல்சரி உங்களுடைய பிரிண்டர் ஆனில் இருக்கணும், உங்கள் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகி இருக்கணும். ஸோ இப்போ ஸ்கேன் ஆகி முடிச்சிருச்சு, பட் எந்த பிரிண்டரையுமே லிஸ்ட்டில் காட்டலை. ஸோ இப்போது இந்த லிங்க், அதாவது த பிரிண்டர் தட் ஐ வாண்ட் இஸ்ன்ட் லிஸ்டட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஆட் எ லோக்கல் பிரிண்டர் ஆர் நெட்வொர்க் பிரிண்டர் வித் மேனுவல் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய போர்ட்டை சூஸ் பண்ணணும். பை டிஃபால்ட்டாக எக்ஸிஸ்டிங் போர்ட்டே சூஸ் பண்ணிக்கோங்க, LTP1 அப்படிங்கிற போர்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க இங்கே. ஸோ என்னுடைய பிரிண்டரை சூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த பிரிண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ யூஸ் த டிரைவர் தட் ஐ கரண்ட்லி இன்ஸ்டால்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிரிண்டரோட நேமை பை டிஃபால்ட்டை காட்டும். ஸோ இந்த நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்பினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிரிண்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ இப்போ நீங்கள் பிரிண்ட் எ டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபினிஷ் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிரிண்டர் தான் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண பிரிண்டர். ஸோ பிரிண்ட் ஆப்ஷனில் இந்த பிரிண்டர் லிஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய வெப் பேஜுக்கு போய்க்கிறேன். இங்கே பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணோம்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரிக் ஐபிஎம் கிராஃபிக்ஸ் பிரிண்டர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இந்த வழியில் நீங்கள் உங்களுடைய லோக்கல் அல்லது நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு பிரிண்டரை டிவிடி டிரைவர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சந்திக்கலாம்.